ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இன்று நாம் கம்சவதம் என்பதை பற்றி பார்ப்போம். மைத்ரேயரே, மேலும் கேட்பீராக. யாதவ பாகவதரான அக்ரூரர் யமுனி நதிநீரில் எம்பெருமானை சேவித்து நெடுநேரம் தியானித்துவிட்டு கரையேறினார். நதிக்கரையின் தேரில் அருகிலே ராமகிருஷ்ணர்கள் நிற்பதைக் கண்டு வியப்படைந்தார். அப்பொழுது கிருஷ்ணன் அக்ரூரரை நோக்கி, அக்ரூரரே, நீர் யமுனை ஜலத்தில் ஏதாகிலும் ஒரு வியக்கத்தக்க காட்சியை கண்டீரோ? ஏனெனில் உம்முடைய கண்கள் வியப்பினால் மலர்ந்துள்ளவே என்று கூறி சிரித்தார். அதற்கு அக்ரூரர், அச்சுதா, நான் யமுனை ஜலத்திலே கண்ட அற்புத காட்சி எதுவோ அதுவே இவ்விடத்தில் என் எதிரில் இருக்க காண்கின்றேன். அனைத்தும் அறிந்து உன்னோடு நான் சேர்ந்திருக்கும் பொழுது நான் கண்ட அற்புத காட்சியை பற்றி என்னிடம் ஏன் கேட்டருள்கின்றீர்? மதுசூதனா, இனி நாம் மதுரைக்கு செல்வோம் என்று கூறியபடி தமது குதிரைகளை வெகு வேகமாக ஓட்டிக்கொண்டு மதுரை மாநகரை வந்தடைந்தார். மதுரையை அடைந்ததும் அக்ரூரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களை நோக்கி, இனி நீங்கள் இறங்கி திருவடிகளால் நடந்து செல்லுங்கள். அடியேன் மட்டும் தேரில் ஏறிச் செல்வேன். முதலில் நீங்கள் உங்கள் தந்தையான வசுதேவனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டாம். ஏனெனில் உங்கள் நிமித்தமாகவே அவரை மகா பாதகனான கம்சன் துன்பப்படுத்துகின்றான் என்று விண்ணப்பித்துவிட்டு மதுரை நகருக்குள் பிரவேசித்தார். பிறகு பலராமனும் கண்ணனும் ராஜவீதி வழியாக நகரமாந்த அனைவரும் கண்களால் சேவித்து நிற்க இளமத யானைகளைப் போல வீதியிலே விளையாடிக் கொண்டே சென்றார்கள். அப்பொழுது அந்த வழியில் வந்த வண்ணால் ஒருவனிடமிருந்து வண்ண ஆடைகளை பெற்று அவைகளை அணிந்து கொண்டு பூ மாலைக்காரனின் மாளிகைக்கு சென்று அவனிடமிருந்து நறுமணம் மிக்க மலர் மாலைகளை பெற்று அணிந்து கொண்டு அந்த மாளிகளை பாராட்டி பல வரங்களை அழைத்துவிட்டு சென்றார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது வழியில் மங்கை பருவம் உள்ள கூனி ஒருத்தி கையிலே சந்தன கிண்ணம் எடுத்துக் கொண்டு வருவதை பார்த்தனர். அவளை கண்டதும் கண்ணன் அவளிடம் நயமாக பேசி அந்த சந்தன பூச்சியை பெற்று தங்கள் திருமேனியிலே பூசிக்கொண்டார்கள். பிறகு கிருஷ்ணன் அந்த நங்கையின் கூனையும் நிமிர்த்தி அருளினான். அவள் கண்ணனை தன் மாளிகைக்கு வருமாறு அழைத்தாள். கண்ணனும் அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பிறகு ஒரு சமயம் வருவதாக கூறிவிட்டு அண்ணனை பார்த்து சிரித்தான். பிறகு இருவரும் ஆயுதச்சாலைக்கு சென்றனர். அங்கே தனுர் யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த வில்லை எடுத்து கண்ணன் நான் ஏற்றினான். உடனே அந்த வில் முறிந்து அந்த மதுராபுரி நகரம் எங்கும் செவிடுபடியாடியாக ஓசையிட்டது. அந்த மதுராபுரி நகரமெங்கும் செவிடுபடும்படியாக ஓசையிட்டது. அப்பொழுது காவற்காரர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களை எதிர்க்க வந்தார்கள். அவர்களை யாதவ சகோதரர்கள் அழித்துவிட்டு ஆயுதச்சாலையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அக்ரூரர் மதுராபுரிக்கு திரும்பி வந்தையும் தனுர் யாகத்திற்குரிய வில் முறிந்ததையும் கம்சன் அறிந்தான். உடனே கம்சன் சாணூரன், முஷ்டிகன் என்னும் இரு மல்லர்களை வரவழைத்தான். அவர்களை பார்த்து, மல்லர்களே கேளுங்கள், நாம் எதிர்பார்த்திருந்த இரு இடைப்பெயர்களும் இங்கே வந்துவிட்டார்கள். நீங்கள் அவர்களுடன் மற்போரிட்டு என் எதிரிலேயே அவர்களை கொன்றுவிட வேண்டும். என் எதிரிகளான அவர்களை நீங்கள் நியாயமாகவோ அல்லது அநியாயமாகவோ கொன்றே தீர வேண்டும். அப்படி அவர்களை கொன்றுவிட்டீர்களானால் இந்த ராஜ்யத்தை நீங்கள் என்னுடன் சமானமாக அனுபவிக்கலாம் என்று கூறி அந்த மல்லர்களுக்கு கட்டளையிட்டான். பிறகு தன் யானைப்பாகனையும் அழைத்து, யானைப்பாகனே, நீ நமது குவளையாபீடம் என்ற பட்டத்து யானை இந்த சபா மண்டபத்தின் முன்னால் நிறுத்தி வைத்திரு. அந்த இடைப்பெயர்கள் இருவரும் இங்கு போர் செய்ய வரும் பொழுது யானையை கொண்டு அவ்விருவரையும் கொன்றுவிடு என்று கட்டளையிட்டான். பிறகு தன் சபையில் செய்துள்ள ஏற்பாடுகளை பார்வையிட்டுவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள சென்று விட்டான். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.